இப்ப திருமணமே ஆகாம இருக்கு, ஜாதக ரீதியாக இருக்கு தோஷம். என்னங்க ரொம்ப நாள் திருமணம் ஆகல, பல வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், 30 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னாக்கா நமக்கு ஹோமங்கள்ல சுயமர கலா பார்வதி ஹோமம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹோமங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதுக்கு பரிகாரம் பண்ற முறைகளும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு விட இன்னும் எளிமையான முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு 4 திசைகள் இருக்கு. 4 திசைகள் இருக்கு இல்லையா, மேற்குல வந்து தலை வைக்கணும், கிழக்கு நோக்கி கால் நீட்டணும். அந்த படுக்கிற இடம் வந்து வடமேற்கு திசையில படுக்கணும். வடக்கு மேற்கும் இணையிற அந்த மூலையில மேற்கு திசையில கல்யாணம் ஆகாதவங்க தலை வச்சு வடக்கு நோக்கி நீங்க கால் நீட்டினீங்கன்னா நிறைய பரிகாரம் பண்ணா எப்படி திருமணம் ஆகுதோ, அதே மாதிரி நல்ல முயற்சி பண்ணும்போது எப்படி திருமணம் முயற்சி நடக்குதோ அதே அளவுக்கு பலம் வாய்ந்த இடம் இது. ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப பெருசால செலவு எதுவுமே கிடையாது. நீங்க தென்மேற்கு மூலையில தலை வச்சு கிழக்கு நோக்கி கால் நீட்டுங்க. இது தென்மேற்கு மூலையில வடக்கு சார்ந்த பகுதியில படுத்தீங்கன்னா அனைவருக்கும் திருமணமாகும், திருமண வயதை ஒத்தவங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாம பரிகாரம் செஞ்சு எங்களுக்கு பலிதமாகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த திசையில படுக்கும்போது கட்டாயம் ஒரு சிறு குறிப்பிட்ட காலங்கள்லயே திருமணமாகி நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கை ஏற்படும். வாழ்த்துக்கள்.